ஒருமுறை உலகமே நடுக்கம் அடைந்தது. இரத்தபீஜன் என்ற அசுரன் தனது அற்புதமான வரம் காரணமாக ஒவ்வொரு சொட்டும் இரத்தத்திலிருந்தும் புதிய அசுரர்கள் தோன்றச் செய்தான். துர்காதேவி ஒரு கடும் முடிவுக்கு வந்தாள். அவள் தனது அதிபயங்கரமான வடிவத்தை உருவாக்கினாள். காளி உருவாகி வெளிப்படும்போது அவள் காடுகளின் இருளைப் போல் வெறியுடன் அடக்க முடியாதவளாக இருந்தாள். அவள் போர்க்களத்தில் புகுந்து அசுரர்களை கருவளையம் போல ஒழித்தாள். ஆனால் இரத்தபீஜனின் இரத்தம் பட்ட இடமெல்லாம் அவனுடைய நிழல்கள் உருவாகின. அப்போது காளி ஒரு அதிர்ச்சிகரமான செயலுக்கு முன்வந்தாள். அவள் அவன் இரத்தத்தை நேரடியாக அருந்த ஒரு சொட்டும் பூமியில் விழவில்லை. அவன் அழிந்தவுடன் அவள் கோபம் கட்டுப்பாடின்றி அதிகரித்தது. அவள் யுத்த நடனம் ஆடினாள். உலகம் அதிர்ந்தது. அவளை தடுக்க சிவன் அவளின் பாதத்தில் படுத்துக் கொண்டார். அவர் மீது மிதிக்க அவள் திடுக்கிட்டாள்.